மகரம் ராசி 12 ராசிகளையுமே ஒரு அதி அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசி பாருங்க, ஜோதிட ரீதியாக 10வது ராசியாக இருக்குது. இது வந்து சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு நில ராசி. இந்த ராசியில் இருக்கிறவங்க பாருங்க, டிசம்பர் 22லேருந்து ஜனவரி 19 வரைக்கும் பிறந்தவங்களா இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரங்க சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க. சுய ஒழுக்கம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, லட்சியத்தோடு செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்போ என்ன ஒரு நடைமுறை இருக்குதோ அந்த நடைமுறை தன்மைக்கு ஒத்து போகக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களோட ராசி சின்னம் பாருங்களேன், பாதி ஆடு பாதி மீன் கொண்ட இந்த கடல் ஆடு தான் இவங்க ராசி சின்னமாக இருக்குது. பெரும்பாலும் இவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே திறமையை கையாண்டு நன்மையை பெறக்கூடியவங்க. இது நிலராசி அப்படிங்கிறதுனால பொறுமை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு குறிக்கோளோடு செயல்படுவாங்க. அந்த குறிக்கோள் அடையணும் அப்படின்னா கடினமாக உழைக்கிறதுக்குமே தயங்க மாட்டாங்க. லட்சியவாதிகளாக இருப்பாங்க. நடைமுறை வாழ்க்கைக்கும் ஒத்து போகக்கூடியவங்க. தன்னோட வாழ்க்கையில் எப்பவுமே பாருங்களேன், யாருக்காச்சும் ஒரு விதத்தில் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். விடாமுயற்சியோடு நல்ல ஒரு நிர்வாகத்திறனோடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. இந்த மகர ராசிக்காரங்க பாருங்கள், டிசம்பர் 22லேருந்து ஜனவரி 19ஆம் தேதியில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னா கூட சரிங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவாக இருந்தாலும் சரி, அதை வச்சு ஜாதகத்தை எளிமையாக கணிச்சிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கான தீர்வும் பெற முடியும். ஜாதகம் இல்லாதவங்க ஜாதகம் பண்ணிக்கிறதுக்குமே இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லா வகையிலுமே ஜோதிட ரீதியான நல்ல ஒரு நன்மை கிடைக்க இந்த நம்பரை தவறாமல் பயன்படுத்தி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் உங்கள் கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத எளிய முறையில் தெரிஞ்சுக்க முடியும். மகர ராசிக்காரங்க சனி பகவான் ராசி அதிபதியை கொண்டவங்க அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடு, சிறப்பான உயர்வு தரக்கூடிய வழிபாடு. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுளாக இருந்தால் தென்னாட்டுடைய சிவனை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட பாருங்கள், உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை வெகு விரைவில் உங்களுக்கு நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க சிவபெருமானின் அருளால். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலை அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த ஒரு அமைப்பால் நீங்கள் என்ன மாதிரியான சூழலை பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கிரகண தாக்கம் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமையும், இல்லை தாக்கத்திலிருந்து விடுபட என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ மகர ராசி ராசியில் 10வது ராசியாக வருது. இந்த சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது அப்படிங்கிறது தெரியும். மகர ராசிக்காரங்க பாருங்கள், எப்பவுமே நிதானமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. நிதானம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு படிப்படியான உயர்வை ஏற்படுத்தும். கடினமான சூழலை கூட ரொம்பவுமே பொறுமையாக கையாள தெரிஞ்சவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. சனி பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த சிறப்பான குணநலங்கள் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும். சனியின் ஆதிக்கத்தால் மகர ராசிக்காரங்களே பாருங்களேன், எப்பவுமே கொஞ்சம் மெதுவான முன்னேற்றம் இருக்கும். ஆனால் அது உறுதியான முன்னேற்றமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு பெரிய வெற்றிகள்லாம் பெறக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த ராசிக்கு சனி பகவானோட முழுமையான ஆசையுமே கிடைக்கும். நீங்கள் சோம்பலை விரும்பாதவங்க, கடின உழைப்பு விடாமுயற்சியை சவாலை கூட வெல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். திட்டமிட்டு செயல்படுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையை பெறக்கூடியவங்க தான் நீங்கள். சனி பகவானோட பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்கிறதும், சனிக்கிழமையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதும் மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சனி பகவானின் பரிபூர்ண நல்லாசையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் தான் இப்போ பார்க்குறோம். முதல்ல இந்த மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. அதுக்கப்புறம் திருவோணம், இந்த அவிட்டம் நட்சத்திரமில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு இந்த தடவை கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் இருக்குது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்த்தா சுக்கிரன், புதன், சனி, ராகு இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காங்க. இந்த ஒரு கிரகநிலை அமைஞ்சிருக்கு. இதை பார்க்கும் பொழுது இந்த வாரம் இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே வேலை பளு காரணமாக நீங்கள் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால கூட இந்த கை கால் வலி, உடல் சோர்வு வரலாம். பெரும்பாலும் நீங்கள் இந்த தடவை கோபப்பட மாட்டீங்க தான், இருந்தாலும் கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்க பாருங்கள். ஏன்னா எதிரில் இருக்கிறவங்களோட செயலை தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால்
நிதானமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தேவையில்லாமல் பேசுகிறதால சில சண்டைகள் கூட வரும். அதனால் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போக பாருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது வாக்குவாதம் செய்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. ஏன்னா அது உங்கள் கௌரவத்தை பாதிக்கும்படியான சூழலை கொடுத்துருங்க. அதனால தான் உத்தியோகத்தில் இருக்கிற நீங்களுமே சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அனுசரித்து போங்க. அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வாக்குவாதம் உங்களோட நல்ல பெரிய கெடுத்துரும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் இந்த வாரம் அப்படிங்கிறது. ஏன்னா திடீர் பிரச்சனைகள் வரும், அதனால் தேவையில்லாத வாக்குவாதம் வரும். அதனால தான் கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்கும். இந்த சமயத்தில் தான் நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், உங்கள் குடும்ப ரகசியத்தையோ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையோ மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்லாமல் இருக்கணுங்க. அதே போல் குடும்பத்தை பற்றி மற்றவங்க ஏதாவது உங்ககிட்ட தப்பாக சொன்னால் கூட அதை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது. இதை தவிர்த்தாலே பெரும்பாலும் குடும்ப சூழலை நீங்கள் இன்பமானதாக கொண்டு செல்ல முடியும் இந்த வாரம். அதே போல் வேலை விஷயமா ஒரு சில மகர ராசிக்காரங்க பாருங்கள், இந்த தடவை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில் தங்குற மாதிரியான சூழல் இருக்குது. பெண்களில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்கள் வேலை எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் தரும்படி தான் இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். இதனால் கொஞ்சம் உடல் அசதியாக இருக்கும். தேவையில்லாமல் குழந்தைங்கிட்ட டென்ஷன் ஆகிட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக எதையும் பிளான் பண்ணி பண்ணுங்களேன். பெரும்பாலும் அலைச்சலை தவிர்க்க பாருங்கள். வேலையை பிளான் பண்ணி பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக உங்களோட வாழ்க்கையை கொண்டு சொல்ல முடியும். வீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே வீணாக வாக்குவாதம் செய்யாதீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள், நல்லது. மாணவர்களுக்கு அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் செய்கிறதா இருந்தால் அந்த விஷயத்தை தவிர்க்க பாருங்கள். முழு மனசாக நீங்கள் உங்கள் கல்வியில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் கவனமாக எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படணும். பொறுமை நிதானம் தேவைப்படுது. பண விஷயத்தில் எச்சரிக்கை கவனம் கண்டிப்பாக வேணும். அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாமல் சில்லறை சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி போயிருங்க. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படும். வார மத்தியில் பணவரவுமே நல்லா இருக்குது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம் மகிழ்ச்சி தருவது அமையும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சா நன்மைகளை பெறலாம். எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிலாம் இப்போ கை சேரும் பாருங்களேன். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள்கிட்ட தேவையில்லாமல் வீணான வரக்கூடிய வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள், அது நல்லதாக இருக்கும். அடுத்து திருவோணம் நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்பாடு கொஞ்சம் கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். அவங்களோட செயல் கோபத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. விட்டு கொடுத்து போகிறது நல்லது தான். கணவன் மனைவியிடையே உங்களுக்குள்ளேயுமே சரி கருத்து வேறுபாடுங்கிறது வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கருத்து வேறுபாடு வந்தாலும் அதை கொஞ்சம் பெருசாக பிரச்சனை பண்ணாமல் இருங்க. பிள்ளைங்களோட முன்னேற்றத்திற்காக பாடுபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். காரிய தடை வரும். இது கொஞ்சம் மனக்குழப்பத்தையும் டென்ஷனையும் தர மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள், பண வரத்து நல்லபடியாக இருக்குது. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாமல் கொஞ்சம் அனுசரித்து போங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. பாடங்களை ரொம்பவுமே கவனமாக படிக்கணுங்க. அப்படி நீங்கள் கவனமாக படிச்சிங்கன்னா எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்ச மதிப்பெண்ணையும் அதே போல் நீங்கள் நல்ல ஒரு உயர்வுக்குமே வரலாம். நீங்கள் கவனமாக பாடங்களை படிக்கிறது எல்லா வகையிலுமே வெற்றி நிலைக்கு உதவியாக இருக்கும். கவனமாக படிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அவிட்டம் நட்சத்திரம்ல 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு தடை தாமதம் வீண் அலைச்சல் இது எல்லா விஷயத்துலையும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக செயல்படுறது நல்லது. மன அமைதி வரணும் அப்படின்னா இந்த தியானம் யோகா செய்யுங்க. அதே போல் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லோருமே உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க. உங்களோட புத்தியும் உங்களோட திறமையும் பல வழிகள்லையுமே நல்லா உழைச்சி சம்பாதிக்கும் திறமையை கொடுக்கும். இப்போ அந்த திறமை அதிகரிக்கும். பண வரத்து எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கூட கிடைக்குங்க. பேச்சில் ஒரு இனிமை வேணும். பேச்சின் இனிமை சாதுரியம் எடுத்து எல்லா காரியத்தையுமே திறம்பட செய்து முடிக்க உதவியாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கவனமாக செயல்படுங்க. நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்குமே சண்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதையுமே சமாளிக்கக்கூடிய மனநிலைமை இருக்கிறதுனால பெருசாக பிரச்சனை கிடையாது. இந்த மகர ராசிக்காரங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் தினம்தோறும் தீபம் ஏற்றி உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக எல்லா வழியிலையுமே பெறலாம். அதே போல் இப்போது இந்த வாரமும் இந்த மாதமும் வரக்கூடிய நன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கவும், வரக்கூடிய தீமைகள் உங்களை விட்டு விலகவும், அதாவது கிரக தோஷ பாதிப்பிலிருந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். அது என்ன அப்படின்னு பார்த்தா,
விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வருவதால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வருவதால் குடும்ப கஷ்டங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான மேன்மை உங்களுக்கு வந்து சேரும். விநாயகப் பெருமானுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திலுமே ஏற்படக்கூடிய தடை தாமதம் விலகும். அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும். பணவரவு தாராளமாக இருக்கும். எல்லா வகையிலுமே இறைவனின் அருளால் நன்மை நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.